இது கம்பெனிக்காரங்க தானே வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீயே ஓப்பன் பண்ணு. கம்பெனிக்காரங்களுக்கு காசு கொடுத்து வாங்கியாச்சு. ரொம்ப வருஷமாக நாங்கள் ஆசைப்பட்டது. ஆனால் எங்களுக்குன்னு பர்ஃபெக்டான கிச்சன் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசித்தோம். பட்டு நான் தான் சொன்னல, எனக்கு ஊஞ்சல் தான் வேணும்னு சொல்லிட்டு. அவனை விட ஊஞ்சல் தான். என்னப்பா சொல்ல? என்னமோ சொல்லுங்க. இன்னும் கிச்சனும் நம்ம அடிக்கவே இல்லை. அதான் பொம்பளைங்களே திருப்திப்படுத்தவே முடியாது. இது வாங்கினா அது வாங்கு, அது வாங்கினா இது வாங்கு. நேற்று தான் போனஸ் வந்தது. அதுவும் வந்து ஒரு நாள் கூட முழுசா முடியல. ஒரு 7 மணிக்கு கிரெடிட் ஆனது. அடுத்த நாள் மத்தியானத்துக்கெல்லாம் இப்படி வாங்கிட்டு வந்தா அப்போ எங்களுக்கு ட்ரெஸ் யார் வாங்கி தருவா? உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இல்லை. தீபாவளி வருதுடி, தீபாவளி ட்ரெஸ் வேணாவா? உங்களுக்கெல்லாம் எதுவும் இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாவா? ஆனால் எனக்கு வேணும். என்ன சொல்றப்பா? நான் எதுவும் சொல்லலை. என்னாச்சு சோகமாயிட்டேன்? அதெல்லாம் நான் சோகமும் இல்லை. என்னது இது? கைடா? மேனுவல் புக் இருக்கும். நம்ம பிரிச்சு அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம். இது என்ன காமி போச்சு? இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல. இது ஏதோ கிளாஸ் பிளேட்டு. அதில் வச்சு தான் எல்லாம் செய்யணும். அதான் சுத்தம் ரோல் ஆகும். இல்லை இப்படியா? இல்லை, முதல்ல அந்த ரோலர் ஒன்று பக்கத்தில் இருப்பார். அந்த ரோலர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட் வைக்கணும். இது எப்படிப்பா? அதுதான் அந்த ரோலர் அதுக்குள்ளே வைக்கணும் முதல்ல. இது இப்படி கீழே வச்சுக்கணுமா? எப்படிமா? ஆமாம். சரி, நிஜமா நல்லா சுத்துதுல. நான் இதெல்லாம் செம வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய வெயிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. வழுக்குது எங்க வேணாம். இந்த ஓவன் ஏய் கம்முன்னு இருடா. சேஃப்டி தான். வரும்போதே எலி கட்டிக்கிட்டு அதுதான் உள்ள விட்டு எடுக்கிறது. ஹீட்டு கைப்படாம. ஒண்ணுமே தெரியாம இதை பத்தி இதை வாங்கி வச்சுட்டு நம்ம என்னப்பா பண்ண போறோம் தெரில. 400க்கு மேலே ரெசிபி செய்ய முடியுமா? டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி செய். புதுசு புதுசா நினைக்கிறேன். என் புள்ள பெருசா கண்டுபிடிச்சிட்டான். அது என்ன? அது இது பால். Do not use without milk load. One for milk only, for microwave only. இதுல எப்படி grill போகும்? கொடு அத கையில வச்சுக்கிறியா? அத கொடு. இங்கே இருக்குதுல்ல, இது எடுத்து கொடு சொல்கிறேன். அது கொடு பிச்சு. இதில் கோழியை இதுக்குள்ளே போட்டு சொருவிட்டு இது இப்படி உள்ளே விட்டு ஒரு ட்ரெயின் விட்டு இது இல்லை கரெக்டாக போகணும். ப்ளேஸ் பண்ணிடணும். இதுக்கு நான் டைரக்டா எடுத்து அதுலயே சொருவி பண்ணி. ஏய் கை சூடு. அதாவது சூடு இல்லை மட்டும் இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த லாக் அதில் உட்காரணும். அந்த லாக் போட்டு இதில் போட்டுடணும். அது போட்டுன்னா இது ரொட்டேட் ஆகும். இது பாட்டு
ஃப்ரீ கிஃப்ட் ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா? அங்கே வச்சுக்கிறேன் பாரு புஜ்ஜி, போய் எடுத்துன்னு வா. அப்படி என்னப்பா கொடுத்துருக்காங்க? கண்ணாடி பவுல். மைக்ரோவேவ்ல இது கிஃப்டா கொடுத்தாங்களா இல்லை நீயே சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தியா? ஒன்று தான் தருவாங்களா, ஒரு ஓவன் வாங்கினா. நான் இன்னும் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். அந்த கண்ணாடி பவுல். யூஸ் பண்ண மாட்டீங்க. சரி விடு, இதில் என்ன பாயசம் குடிக்கிறதுக்காகும். பாயாசம் சரி கஞ்சி குடிக்காகும். ரீஹீட் பண்ணி சாம்பார் அதெல்லாம் ஹீட் பண்ணிக்கலாம். பழைய சோறுனா சட்னி ஒன்று ஹீட் பண்ணி சாப்பிடலாம் தெரியுமா? ஃப்ரெஷ்ஷுக்கு பாய் சொல்லுங்க. ஐயோ ஃப்ரிட்ஜே மோசமான ஒரு ப்ராடக்ட்டு தான். அவன் அதோட மோசமான ப்ராடக்ட் இல்லை. நல்லா இருக்குல்ல பவுலு? 4 பவுல் வாங்கிட்டேன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து விளையாட்டு புள்ளியா இருக்கேடா ஷாமு. இதெல்லாம் எடுத்து போட்டீங்க அவ்வளோதான். அண்ணன் எழுந்தே போயிட்டான். எவ்வளோப்பா விலை? வேலை 24,000. போனஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. 12,000 ரூபாய்க்கு ஃப்ரையர் வாங்க போய் இதை வாங்கி வந்துட்டேன் தெரியாதனமா. சரி விடு. எப்படியோ நம்ம மைண்டை பிளாக் பண்ணி அதை பண்ணி வாங்கி தலையில கட்டிட்டாங்க. இது எப்படி இருக்குமோ தெரியல. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் சார். நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கி வந்துட்டேன். என் பொண்டாட்டில ரெசிபி செய்யலாம் தெரியல. ரெசிபி இது எத்தனை பேர் ஒரு மூலையில போட்டு அளவுக்கு தெரியல. பா கிச்சன் அடிக்காம நான் இது எடுத்துன்னு போய் எங்கப்பா வைக்கிறது? அங்கேதான் வைக்கணும். அங்கேதான் வைக்கணுமா? இந்த தீபாவளிக்கு கொடுத்த போனஸ் ஸ்வாகா பண்ணிட்டே ஒரே நாள்ல எப்படி சொல்லு? போன வருஷமும் ஷாப்பிங் கிடையாதுப்பா. உனக்கு ஷாப்பிங்கே கிடையாது. வீட்டில் தான் பாருங்க. அதிகப்படியான இடத்த இது ஆக்குப்பை பண்ணிட்டேன். நான் எங்க இருந்து திங்ஸ் வைக்கிறதுப்பா? வரண்டி அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் புஜி. அது ஃப்ரீ ஹீட்டெல்லாம் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுறது. ஃப்ரீ இல்லை ஃப்ரீ. சரி ஏதோ ஒன்று இது மட்டும் நல்லா இருக்குன்னே சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நாளைக்கு பண்ணி செஞ்சு பார்த்துக்கலாம்.